எத்தனையோ கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த தொகுதியில் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. இது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா? இவ்வளவு எழுச்சியோடு அதே வேளையில் இவ்வளவு பாசத்தோடு நடக்கின்ற இந்த கூட்டம், இதுதான் ரத்த பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவருக்கும் இவ்வளோ தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட தம்பிகளும் தங்கைகளும், லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் பாசத்தோடு என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இங்கே இன்று என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமைமிக்க பாலக்கோடு நகரத்தில். 100 நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டின் வடகோடி கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாட்டின் தென்கோடி கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டம், தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு சென்று என்னுடைய 100 நாள் நடைபயணம் இறுதி நிகழ்ச்சியை என்னுடைய சொந்தங்கள் தர்மபுரியிலே உங்கள் மத்தியிலே என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் இறுதி கட்டத்தை என்னுடைய மக்கள் மத்தியிலே இந்த மாவட்டத்திலே நடைபெற வேண்டும் என்று இந்த 100 நாள் நடைபயணம் இப்பொழுது 108 நாட்களாக வந்திருக்கிறது. காரணம், இடையிலே என்னுடைய நடைபயணத்தை அரசு தடை செய்து விட்டார்கள். ஆனாலும் பரவாயில்ல, 100க்கு விட 108 இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 108 இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாரு? நம்ம தான். அந்த வகையில் இன்று 107வது நாள் என்னுடைய நடைபயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து, மக்கள் என்று சொன்னாலே விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், பெற்றோர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், அப்படி அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்களிடம் அவர்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு அந்தந்த பகுதியில் என்ன பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு என்று மக்களை திரட்டி போராட்டம் செய்து அதற்கு தீர்வை ஏற்படுத்தி வருகின்றேன். நான் செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்கள், குறிப்பாக பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஐயா, இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஐயா என்றுதான் மீண்டும் மீண்டும் எனக்கு கேட்ட செய்தி அது. அந்த வார்த்தைகள் சிறு இளைஞர்களிலிருந்து முதியவர்கள், விவசாயிகளிலிருந்து படித்தவர்கள், அரசு ஊழியர்களிலிருந்து ஆசிரியர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அத்துணை தரப்பு மக்களும் ஒன்று மட்டும்தான் சொல்கின்றார்கள், ஐயா எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்க, போதும் ஐயா, இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாடு நாசமடைந்தது போதும் என்று. அப்படி இன்று எழுச்சியோடு பாலக்கோடிலே நடைபெறுகின்ற இந்த 100 நாள் நடைபயணம், இந்த பொதுக்கூட்டம் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய கட்சியின் மாவட்ட செயலாளர், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்களும், மாநில இணைத் தலைவர் பாடியார் சொல்லலாமா, பாடி செல்வம் சொல்லலாமா, பாடியார் எம்ஜிஆர் மாதிரி பாடியார்,
மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய பேரா செல்வகுமார் அவர்கள், வைத்திய அவர்கள், டிஎம்டி அவர்கள், சத்ரியசேகர், துரைராஜ், ராமகிருஷ்ணன், ராஜசேகர், சித்தராஜ், சோபனா, கஸ்தூரி, ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் செந்தில் அவர்கள், நமக்கெல்லாம் எனக்கு முன்பு பேசிய பெரியசாமி அவர்கள், சண்முகம் அவர்கள், முருகசாமி அவர்கள், வேளாவள்ளி வி.எம். சேகர் அவர்கள், சரவணகுமாரி அவர்கள், தேவேந்திரன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், கா. மாது அவர்கள், மு. ராஜவேல் அவர்கள், அன்பழகன் அவர்கள், வாசு நாயுடு அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், கோவிந்தன் மன்னன் அவர்கள், பாலாஜி அவர்கள், சிவசக்தி அவர்கள், தமிழ்ச்செல்வி அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், முருகேசன் அவர்கள், கே.ஜி. மாதையன் அவர்கள், பாலமுரளி அவர்கள், பி.பி. ராசா அவர்கள், பெரியம்மா நாக் அவர்கள், ராஜா அவர்கள், நந்தி சிவம் அவர்கள், சாமிக்கண் அவர்கள், எம்.கே. சண்முகம், ஜெயக்குமார், லோகநாதன், ராம்குமார், பரிதாபானு, பழனிவேல், ஆட்டோ நாகராஜ், முருகன், விஜி, கந்தசாமி, தமிழரசு, பாலாஜி, மாரி, கோவிந்தராஜ், மாரியப்பன், சின்னசார, ராஜி, ராணி, அருண்மூர்த்தி, கே. ராசா, சின்ன பெரிச்சி கவுண்டர், செல்வராஜ். பெரிச்சி கவுண்டர் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா இந்த பகுதியில் வந்து அவர் தான் முதல் இந்த எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டத்தை எனக்கு தெரியப்படுத்தியது நம்முடைய பெரிச்சி கவுண்டர் தான். இன்னைக்கு இல்ல, நம்ம கூட இல்ல. நம்முடைய ஒன்றிய நிர்வாகிகள் செல்வராஜ், செட்டியப்பன் அவர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் துரை, சரவணன், குமார், காதுரை, முருகன், சிலம்பரசன், சக்திவேல், குமரன், சஞ்சீவன், சசிகுமார், சின்னசாமி, பழனி, சத்யா, அசோக் குமார், கண்ணன், ஆறுமுகம், ராஜா, முத்து, ஏழுமலை, ஏழுகுண்டன், மகேதேவன், மகாதேவன், முருகேசன், மாதையன், கோவிந்தசாமி, பிரவீன், சுப்பிரமணி, பாலன், ராமச்சந்திரன், காமராஜ், முருகன், வடிவேல், குமாரசாமி, தங்கராஜ், பட்டாமி, சின்னவன், பிரகாஷ், சுப்பிரமணி, முருகன், சுப்பிரமணி, முருகன், மறுபடியும் சுப்பிரமணி முருகன் வருது, கந்தசாமி, எம்.ஜி. சின்னசாமி, சிவலிங்கம், அப்புறம் சக்திவேல், ரத்னவேல், சந்தோஷ், மாதேஷ், மணி, வெங்கடேஷ், பச்சியப்பன், சரவணன், விஜி, எல்ஐசி, பழனிவேல், பாலாஜி, ஏ.கே. மாரி, நன்றி உரையாற்றிருக்கின்ற ராஜசேகர், கே. கிருஷ்ணன் அவர்கள். விட்டு போச்சா? மேடையில் பாடியார் சொல்லியாச்சுடா. மற்றும் மேடையில் என்னது ஏதாவது சொல்லி கொடுத்து கூட்டு வந்தீங்களா? மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கு எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் என்று முழக்கத்தோடு என் அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், மீண்டும் ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, நிச்சயமாக இன்னும் 6 மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும். இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும். இந்த ஊழல் ஆட்சியை தூக்கி எறியுங்கள். நம்முடைய ஆட்சி, நம் கூட்டணி கட்சிகள் சேர்ந்த ஆட்சி, நம்ம கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாதத்திலே ஆட்சி செய்ய இருக்கிறது. அந்த வகையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 2014 எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். இந்த நன்றியுடன் என் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன். இதை என்னால் மறக்க முடியாது. அந்த வகையிலே தான் நான் இந்த பகுதிக்கு நான் செல்லாத கிராமங்களே கிடையாது. உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன். உங்கள் கிராமத்தில் என்ன பிரச்சனை, உங்கள் பகுதியிலே, உங்கள் ஒன்றியத்திலே, இந்த தொகுதியிலே, இந்த மாவட்டத்திலே எந்தெந்த பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு நன்கு தெரிந்தவன். அதற்காகத்தான் ஒரு ஆட்சி மாற்றம் நடத்துங்கள். இந்த பாலக்கோடு தொகுதியில் உள்ள அத்துணை மக்களும் நீங்க எந்த கட்சியிலும் இருந்துக்குங்க, ஆனா இந்த திமுகவை தூக்கி எறியுங்கள். வேண்டாம், திமுக வேண்டாம்.
ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அத்துணை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா என்னால் தீர்வு காண முடியும். தருமபுரி மாவட்டத்தில் என்னென்ன இருக்கு, இந்த பாலக்கோடு தொகுதியில் என்னென்ன இருக்கு. நான் இங்க வந்தவுடன் எம்பியா வெற்றி பெற்று இங்க வந்தவுடன் எனக்கு பெருச்சி கவுண்டர் தான் எனக்கு கூப்பிட்டு வச்சு, ஐயா எங்க ஊர்ல ஒரு தும்பலாளி அணைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஆச்சரியம், அப்படியா என்ன அந்த அணையில வந்து தண்ணி வந்து 22 வருஷம் ஆச்சுயான்னு சொன்ன. எப்ப அப்ப 2014. சரி எங்க இருக்குன்னா இங்க வடவையில வாங்கன்னு கூட்டு போய் காமிச்சார். அந்த அணையை பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, அவ்வளவு பெரிய அணையை கட்டிச்சு. சரி இதுக்கு எங்க இருந்து தண்ணி வரணும், இல்லையா அங்க தென்பண்ணை ஆத்துல எண்ணேகோல் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு தடுப்பணையில அங்க வலது கால்வாய் வச்சா இந்த பக்கம் தருமபுரிக்கு வரும், இடது கால்வாய் வச்சா கிருஷ்ணகிரிக்கு போவோம், தண்ணி வேணும். திரும்ப அன்னையிலிருந்து எத்தனை ஆண்டுகளாக அந்த திட்டத்திற்காக நான் போராடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் துண்டு பிரச்சனை ஊர் ஊரா போய் அத்தனை அழுத்தங்கள் கொடுத்த பிறகுதான் கடந்த ஆட்சி காலத்தில் இறுதியிலே அறிவித்தார்கள் 260 280 கோடி 52 கிலோமீட்டர் வரணும். அதுல தும்பலாளிக்கு வந்துச்சுன்னா இந்த பகுதியில் பாலக்கோடு ஒன்றியத்திலிருந்து அந்த பகுதிக்கு எல்லாம் போகும், காரியமங்கலம் பகுதிக்கெல்லாம் இங்க இருந்து தண்ணி அந்த பகுதியில் போயிடுச்சுன்னா நல்ல விவசாயம் செருகும், உங்க வீட்டுல கிணத்துல தண்ணி வரும். தூள் செட்டி ஏரியை பத்தி சொன்னாங்க, ஒரு டிராமா பண்ணாரு முதலமைச்சர். நான் அதுக்கு முன்பே நான் தூள் செட்டி ஏரிக்கு போயிட்டேன், எல்லா ஏரிக்கும் இந்த பகுதியில் நான் போயிருக்கிறேன். நான் இந்த பகுதியில் எல்லா ஏரிக்கும் போயிருக்கிறேன். பஞ்சப்பள்ளி அணைன்னு அவ்வளவு பெரிய அழகான சின்னார் அணை, பஞ்சப்பள்ளி அணை ரெண்டு ஒரே பேர் தான். அங்க தண்ணி ஒரு வருஷத்துல 2 TMC 3 TMC தண்ணி போய் சின்னார் வழியா ஒகேனக்கலுக்கு முன்னாடி ஒரு பாலத்துக்கு வழியா காவிரியில போய் கலக்குது, வீணா கலக்குது. அது நீங்க பயன்படுத்த முடியாது. ஆனா இந்த பகுதியில் இருக்க தண்ணி தான். இன்னும் கொஞ்சம் மேல கிருஷ்ணகிரி பகுதியில் காட்டுல தண்ணி வந்துச்சுன்னா இந்த பஞ்சப்பள்ளி அணையில தண்ணி வரும். அதே தண்ணியை அங்கங்கே தடுக்கணும், அங்கங்கே தடுப்பணை கட்டணும்னு எத்தனை ஆசை எனக்கு, எத்தனை கோரிக்கைகள் வச்சு நான் தொல்லைக்காது திட்டம் அங்க போய் பார்த்து நான் அந்த பகுதியில் பார்த்தா அந்த தொல்லைக்காது பகுதியில் ஒரு 100 அடி 150 அடிக்கு ஒரு தடுப்பணை கட்டினா அங்க இருக்க தண்ணி கிரேடியன்ட் மூலமா எங்க நாகாவதி அணைக்கு போகும். அந்த தண்ணி நாகாவதி அணைக்கு போகும். இந்த மாவட்டம் நான் கிளீனா அங்கங்க என்னென்ன பிரச்சனை, என்ன திட்டம், என்ன தண்ணி எப்படி வரும் எல்லாமே நான் பார்த்து வச்சிருக்கிறேன். நான் புலிக்கரை ஏரியில எப்படி தண்ணி நிரப்பலாம் இந்த பகுதியில், இப்படி எல்லாம் எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு மேப் போட்டு எல்லாம் வச்சிருக்கிறேன். எல்லாம் இருக்கு. அந்த அதிகாரம் மட்டும் கிடையாது, நீங்க மனசு வச்சினா அதுவும் வரும், அதுவும் வரும். எனக்கு அதிகார ஆசை எனக்கு இல்ல. எனக்கு ஏன் தெரியுமா அதிகாரம் நான் கேட்கிறேன், அப்பதான் உங்களுக்கு செய்ய முடியும் திட்டங்களை. இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து நான் போராட முடியும். எவ்வளவு காலமா நம்ம கேட்டுட்டு இருப்போம், எவ்வளவு காலமா நம்ம போராடிட்டு இருப்போம். அது செய்கின்ற அது அதிகாரம் வந்தால்தான் நம்ம செய்ய முடியும். இதற்கு முன்பு நான் பெண்ணாகரத்தில் நான் பேசிட்டு வந்தேன். பெண்ணாகரத்தில் நான் பேசுறதோட நம்முடைய மேடையில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் அதிகமா பேசினாங்க. பெரியசாமி மட்டும் தான் அங்க இல்ல, இங்க வந்துட்டார். நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டார். ஏன்னா பெண்ணாகரத்தில் நம்ம நிர்வாகிகள்லாம் அவங்க மனசு விட்டு பேசிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா பெண்ணாகரையா சரி, அது உள்ள நான் போனேன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அதோட முக்கியமான வேலை நமக்கு இருக்கு. ஏன்னா அங்க பின்னாட்டில் நான் பேசுறது என்னன்னா, காவிரியில ஒவ்வொரு வருஷமும் 100 TMC 150 TMC தண்ணி வந்து வீணா கடல்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஜூலை மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 7 முறை மேட்டூர் அணை நிரம்பி அந்த தண்ணி வந்து கடல்ல கலந்து இருக்குது. எவ்வளவு தண்ணினா 50 TMC தண்ணி 4 மாசத்துல கடல்ல போயிருக்கு. அதுல ஒரு 3 TMC தண்ணி அங்க நீரேற்று மூலமாக ஒகேனக்கல் மூலம் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு ஏரி குளங்களை நிரப்புற திட்டம் தான் ஒகேனக்கல் காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம். இந்த பேர் வச்சதே நான் தான். நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம திட்டமிட்டோம். நம்முடைய வேலுச்சாமி அவர்களும் எல்லாமே சேர்ந்து திட்டமிட்டு, சரி இந்த ஏன் தண்ணி கடல்ல போகுது, ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது இந்த மாவட்ட மக்கள் ஏன். அதாவது நான் இன்னொன்னு தருமபுரி பண்டாரங்களோட நான் பேசினேன். இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரியில வந்து ஒரு மதகு இருக்கு. அந்த மதகுக்கு வெளியில ஒட்டினப்பலே உங்க நிலம் இருக்கு. ஆனா அந்த ஏரி தண்ணி உங்க நிலத்துக்கு வராம கடைசியில இருக்கிற இன்னொருத்தர் நிலத்துக்கு போச்சுன்னா நீ சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? கேட்க மாட்டே, சண்டை போட மாட்டியா? ரோட்ல வந்து சண்டை போடுவ, அங்க பஞ்சாயத்து தலைவர் போய் கேட்ப, யோ
ஏயா எனக்கு தான் முதல் உரிமை. என் நிலத்துக்கு தண்ணி போனதுக்கு பிறகுதான் அவங்க நிலத்துக்கு போகணும் நீ கேட்க மாட்டியா இல்லையா? அதே தான் நானும் சொல்றேன். இவ்வளவு காலமா ஏன் அமைதியா இருக்கிற? காவிரி தண்ணி இங்க பில்லிகுண்டுல இங்கதான் வருது உள்ள. அதுல தருமபுரி மாவட்டம் நீங்க அனுபவிச்சு அதுக்கு பிறகுதான் கீழே இருக்கிற மாவட்டம் அனுபவிக்கணும்ல. உங்களுக்கு தானே அந்த முதல் உரிமை இருக்கு. அது ஏன் இவ்வளவு நாளா கேட்காம இருக்கிறீங்க? வாங்க, தெருவுக்கு வாங்க, சத்தம் போடுங்க, போராட்டம் பண்ணுங்க, அழுத்தம் கொடுங்க. நான் இருக்கிறேன் உங்க கூட, நான் இருக்கிறேன், நானும் சேர்ந்து பண்றேன். கேட்டா தான் கிடைக்கும். அமைதியா இருந்துட்டீங்கன்னா அது யாராவது பண்ணுவாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். நான் இந்த அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும். இது நான் ஆரம்பத்தில் நான் சொல்லல. ஏன்னா எவ்வளவு திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஆனா அதை பத்தி எந்த இவ்வளவு காலம் 60 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக நம்ம கிட்ட கையில வெண்ணெய் இருக்குது. ஆனா நெய் தேடிட்டு இருக்கிறோம். எங்கெங்கயோ கையில வெண்ணெய் வச்சிருக்கிறோம். சுத்தி இங்கே தண்ணி வருது.